ஓணம் ஸ்பெஷல் கிண்ணத்தப்பம் பனானா கிண்ணத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ 3 பனானா நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு இந்த பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே ஒரு 3 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த நேந்திர பழம் நல்லா கலர் மாதிரி எல்லோ கலராக நல்லா கலர் மாறி இது நல்லா வெந்து வரணும். இந்த பனானா அந்த அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் போல் இதை நல்லா இந்த மாதிரி நல்லா நெய்யில் வதக்கிக்கலாம். அதுக்கு இடையில் நம்ம தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. பனானா ரொம்பவும் வேக விட்டுறக்கூடாது, ரொம்பவும் களியாட்ட போயிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நெய்யிலே இந்த கலர் மாறுது பாருங்கள், பொன்னிறமாக மாறி இந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம பனானாவை நெய்யில் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரை மூடி தேங்காய் துருவலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை கோகோனட் இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து ஆட் பண்ணதுக்கப்புறமா முந்திரி, திராட்சை, பிஸ்தா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஃப்ளேவருக்காக ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தேங்காவோட பச்சை வாசம் போகணும். முந்திரி, திராட்சை எல்லாமே நல்லா குக் ஆகணும். பேனில் நெய் விட்டுருக்கனால ஒட்டாமல் தான் வரும், ஒன்றும் ஸ்டிக்கியாலாம் இருக்காது. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்துடும். நம்ம இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெல்லம் துருவி எடுத்திருக்கேன். வெல்லத்தை அப்படியே இதில் ஆட் பண்ணிட்டால் இது கொஞ்சம் இந்த கிண்ணத்தப்பம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதையும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. துருவி போட்டுக்கோங்க வெல்லத்தை. ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் அப்படியே சிம்லையே அப்படியே விட்டுருங்க. அது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு அது ரெடி ஆயிரும். ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுறணும். இப்போ இதுக்கு இடையில இது ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ரெடி ஆகிட்டே இருக்குது. இது இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நிமிஷம் போல் ரெடி ஆகி வரட்டும். கோதுமை மாவு ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் நான் இதை எடுத்திருக்கேன். இது கூட லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி மட்டுமே ஆட் பண்ணலாம். ஆனால் நான் இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பாலாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். 100 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன்னா அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி வேணும்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 1/4 கப் அளவுக்கு மாவுனா 1 கப் அளவுக்கு தண்ணியும் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டோட நம்ம கோதுமை மாவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை கலந்து விட்டுக்க போகிறோம். நம்ம அடுப்பு ஆன்லேயே வச்சுருந்தோன்னா இது சீக்கிரமாக கெட்டி ஆயிரும், கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை கலந்து விட்டுக்கிறேன். இதை நல்லா ஈக்குவலாக ஃபுல்லாக கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு அகலமான ரவுண்ட் பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் நெய் தடவிக்கோங்க. நெய்யோ இல்லை எண்ணெயோ பட்டரோ தடவிக்கோங்க. கோகோனட் ஆயில் இருந்தால் அதை தடவிக்கலாம். நான் இப்போ நெய் தடவிட்டு அதுக்கு மேலே வாழை இலை வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக தான் இருக்குது, அகலமான பாத்திரமாக இருக்குது. இதில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்கதை நம்ம இதுக்குள்ளே நம்ம மாற்றிக்கலாம். இந்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். நான் அடுப்பில் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் ரெடி பண்ணி அடுப்பை ஆன் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதில் ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பாத்திரத்தை அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா
இட்லி பாத்திரத்தோட மூடி இருந்தால் மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் தண்ணி வந்து உள்ளே விழுகாமல் இருக்கும். இதை வேகிறதுக்கு எப்படியும் 20 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் வெந்துருச்சா இல்லையான்னு. நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி எடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம இது சூப்பராக வெந்துருச்சு. இது கொஞ்சம் ஆற விட்டு இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் ஆற விட்டுட்டு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். மேலே இருக்க இலை வந்து ஈஸியாக எடுக்க வந்துச்சுன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இலையை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும். இப்போ சூப்பராக கிண்ணத்தப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக ஹெல்த்தியான ரெசிப்பியாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. நேந்திர பழத்தோட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இதை நான் இப்போ கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன். உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரியான பனானா கிண்ணத்தப்பம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சோடா அப்போ எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணலை. எல்லாமே ஹெல்த்தியானதாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பனானா கிண்ணத்தப்பம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஹாப்பி ஓணம்.